ஆமேன். இந்த அருமையான காலவெளியில மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 34 வரை நாம் தியானிக்க போகிறோம். இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆனால் இந்த முறை அவருடைய உபதேசத்துக்கான நிறைவேறுதல், fulfillment of his teaching. அவர் உபதேசித்த உபதேசம் நிறைவேறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக இந்த கான்டெக்ஸ்ட், இந்த சம்பவத்தின் பின்னணியை தியானித்து விட்டு இது பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது என்று ஏன் இயேசுநாதர் வேற அநேக வசனங்கள் இருக்கையில் இந்த வசனத்தை ரெஃபர் பண்ணாரு, இந்த வசனத்தை ஏன் இயேசுநாதர் நினைப்பூட்டினார் என்பதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை நம்முடைய உள்ளத்திலே வாங்கி கொண்டு செல்வது இன்று நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா தான். 28ஆம் வசனத்துல வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, இங்க இவன் யாருன்னா டீச்சர்ஸ் ஆஃப் லா, வேத பாரகன், வேதத்தை நன்றாய் அறிந்தவன். அவர்கள்னு சொல்லி இருக்கிறது யாருன்னா இதுக்கு முன்னால இருக்கிற ஒரு கூட்டம். அவர்கள் யாருன்னா சதிசெயர், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசெயர். 18ஆம் வசனத்துல இதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கும் இயேசுநாதருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது உயிர்த்தெழுதலை குறித்து. கற்பனையான ஒரு கதையை கொண்டு வந்து இயேசுநாதரை மடக்க பார்த்தார்கள். அப்படி நடக்கல, நடந்ததா கற்பனையா ஒரு கதை. ஒரு ஸ்திரீ இருந்தால், எங்களுக்குள்ள 7 சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினான், பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக மரித்து விட்டான். ஆகவே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அடுத்தவன் அப்படியே வரிசையா 7 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் 7 பேரும் செத்துட்டாங்க, கட்சியா இந்த அம்மா செத்துட்டாங்க. 3ஆவது ஆளே சாவ வச்சுட்டுப்பான். புரியல? 3ஆவது ஆள் என்ன பண்ணிருப்பான், ராத்திரில தலகாணி போட்டு சாவ வச்சுட்டுப்பான். 7 பேர் சாவரவர்களும் பொறுத்துனுங்க. இது கற்பனையான ஒரு கதை சொல்லிட்டு, இந்த கதையை சொல்லிட்டு இயேசுநாதர்கிட்ட என்ன சொல்றாங்க, உம்முடைய உயிர்த்தெழுதலில், நீ பிரசங்கிக்கிற அந்த உயிர்த்தெழுதலில் இவள் யாருக்கு மனைவியாய் இருப்பாள்? இயேசுநாதர் சொன்னாரு, பா பரலோகத்துல நிம்மதியா இருங்கடா, சந்தோஷமா இருங்க. என்ன பரலோகத்துல சந்தோஷமா இருங்க. பரலோகத்துல பெரிய சந்தோஷம் ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன சொல்லுங்க அது? பொண்டாட்டி புள்ளிங்கன்ற பிக்கல் புடுங்கல் இருக்காது. உங்களுக்கு தான் வீட்டுக்காருக்கு டீ போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஃப்ரீயாக்கலாம். பரலோகத்துல வச்சு வைத்திருக்கிற சந்தோஷம் பார்த்தீங்களா? அங்க அதெல்லாம் இல்லப்பா. தேவ தூதர்களை போல் இருப்பீர்கள். அங்க வேற வாழ்க்கை. இயேசுநாதர் இப்படி இந்த சதிசெயருக்கு பதிலளித்ததை பார்த்த இந்த வேத பாரகன் இயேசுநாதர் கிட்ட வந்தான். வந்து ஸ்மார்ட்டா, தான் ஒரு ஸ்மார்ட் ஃபெலோ, எனக்கு பைபிள் எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டுறதா நினைச்சுக்கிட்டு இயேசுநாதர் கிட்ட வந்தான். வந்து நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் பிரதான கற்பனை ஏதுவென்று கேட்டார். நீயோ நானுமா இருந்தா என்ன பதில எதிர்பார்த்திருப்பேன் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் 10 கட்டளைகள் இல்ல யாத்திராகமத்துல 10 கட்டளைக்கு ஞாபகம் இருக்கா? கொலை செய்யாது இருப்பாயாக, அப்படியே வரிசையா அதுல சொல்லி இருப்பாருன்னு எதிர்பார்த்திருப்போம் நீயும் நானா. ஏன்னா நம்ம அறிவு அவ்வளவுதான். இவன் யாரு? வேத ஞானி, வேத பாரகன்.
இவன் அந்த சாதாரணமான பதிலை இயேசுநாதரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இதுல என்ன பதில் சொல்லுவான்னு தெரிஞ்சு, இயேசு என்ன பதில் சொல்லுவார்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வியை கேட்டான். கேள்விகள் கேட்கறதுல நிறைய பேர் புலவர்கள். புரியல, நிறைய பேருக்கு புலவிகள்னு சொன்னா புரியும். கொஸ்டின்ஸ், we want answers, பதில் வேண்டும். கேள்விகள், throw the questions rapidly. அப்படியே வேக வேகமா என்னத்தை போடணும், கேள்வியை போட்டுக்கிட்டே இருக்கணும். கவனிக்கிறீங்களா? கேள்வி கேட்கிறது ரொம்ப பெரிய நம்மளுக்கு. எனக்கு கேள்விகள் கேட்கத்தான் தெரியும். இவன் ஒரு கேள்வியை கேட்டான், கட்டளைகளில் பிரதான கட்டளை ஏதோ? அதற்கு இயேசுநாதர் சொன்ன பதில் வாசிக்கலாம். உபாகம புத்தகம் திருப்புங்க, இந்த ஒரே ஒரு முறை கொஞ்சம் திருப்பிடுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-7 வரை வாசிக்கலாம். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதற்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. என்னது? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஹல்லேலூயா. இந்த பகுதியை இயேசுநாதர் ரெஃபர் பண்ணார். சரியா? இயேசுநாதர் சாதாரணமாய் பதிலளிப்பதாக இருந்தால் எதை ரெஃபர் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யாத்திராகமத்துல 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 3ஆம் வசனத்துல என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 20:8 யாத்திராகம் 20:8. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 12 கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையாவது எதையாவது இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு அத்தை சொல்லிக்கணும். ஆனா இயேசுநாதர் எதை சொன்னாரு? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இங்க கொஞ்சம் யாத்திராகமும் 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். இஸ்ரவேலே கேள்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எதுக்கு? ஒரு வசனம் முன்னால யாத்திராகமம் 6:3 நீ நன்றாயிருப்பதற்கு. உபாகமம் நீ நன்றாயிருப்பதற்கு உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திலே நீ சுகித்து வாழ்வதற்கு, நீ சுகமாயிருப்பதற்கு, வறுமை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, உன் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திலே நீ விருத்தி அடைந்து சந்தோஷமாய் வாழ்வதற்கு இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த கர்த்தரிடத்துல நீ என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? 5ஆம் வசனம் உபாகமம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் சத்தமா. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏன் இப்படி எம்பசிஸ் பண்ணி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னாருன்னா, எல்லாம் சீட்டிங் ஃபெல்லோஸ், எல்லாம் ஏமாத்துறவங்க. ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் வீட்டுக்குள்ள தலை வச்சுக்குவீங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சாஸ்திரக்காரனை கூப்பிட்டுருவீங்க. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் காலைல 5 மணிக்கெல்லாம் இது கீழே வாஸ்கால் கீழே போட்டுருவீங்க. ஆனா வெளியில சொல்றதுன்னா, இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, நீ தான் முக்கியம். அப்புறம் 6:30 மணிக்கு பாஸ்டரை கூப்பிடுவீங்க, இதோட எல்லாம் முடிச்சுட்டு இருப்பீங்க. அது முழு இருதயத்தோட அன்பு கூறுறது இல்ல, கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிக்கிறது. இதோட போய் ஒரு வணக்கம் போட்டு வந்துடுறது. குழந்தைக்கு அம்மா வந்துட்டு இருந்தா, அப்புறம் மரணமே அடைகிறதா இருந்தாலும் நீர் என்ன முடியுங்க ஆண்டவரேன்னு அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிற மாதிரி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏன்னா நீ பண்ற வேலைங்க எனக்கு தெரியும். எசேக்கியேல் முழுசா படிச்சோம் இல்ல, காலை ஜெபத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும். சர்ச் இப்படி வச்சுட்டு இங்க பக்கத்துல ஒரு ரூம் வச்சு அங்க போய் பாம்புக்கு பூஜை போடுறவங்க, நீங்க பல்லிய வணங்குறவங்க, அங்க போய் தூபம் காட்டுனுப்பீங்க. நீங்க சர்ச்சுக்கு பக்கத்துலயே எல்லாருக்கும் தெரியாத ஒரு பூஜை அறை வச்சு நிப்பீங்க. நீங்க அங்க பழைய தெய்வங்கள் எல்லாம் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் குத்துதில்ல. ஆமா, ஏசுநாதரை வைக்க வேண்டிய இடத்துல யார எதை வச்சாலும் அது விக்கிரகாராதனை. அங்க இது கீழ்ப்படியில நீன்னு அர்த்தம். மாறாக எப்படி அன்பு கூறணும்னு ஒரு பட்டியலே கொடுத்துட்டாரு. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பேரண்ட்ஸ் நிறைய பேர் காம்ப்ரமைஸ். அதான் நான் வந்துட்டேனே, இதான் உங்க பிள்ளை சர்ச்சில் இருக்குதா? நான் வந்துட்டேனே. கருத்தாய் உன் பிள்ளைக்கு போதிக்க வேண்டியது உன் மீது விழுந்த கடமை. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கருத்தாய் உன் பிள்ளைக்கு போதித்து, வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும்,
எதை பேசி? எதை? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னாரே அந்த கட்டளைகளை பேசி. 8ஆம் வசனத்துல அவைகளை உன் கையின் மேல அடையாளமாய் கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருப்பதாக. 9ஆம் வசனத்துல அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நம்ம மஞ்சால எழுதிட்டு ரெட்டுல மார்க் போட்டுறோம். பாஸ்ட் வராருன்னு டக்கு டக்குன்னு தண்ணி ஊத்தி கழுவிடுறோம். கழுவுன அடையாளமும் தெரியும், யாரு அதை வச்சுட்டு போனாங்கன்னு கூட தெரியும் நம்மளுக்கு. அவ்வளோ பயம், அவ்வளோ பயம் விக்கிரகத்தை பார்த்து. வீட்டு வாசல்ல மஞ்சா பூசி அதை வைக்க சொல்லல ஆண்டவர். அவைகளின் உன் வீட்டு நிலைகளில் வாசல்ல என்னத்தை எழுதி போடு? வாசனத்தை எழுதி போடு. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எழுதி போடு. செத்தா சாவு. வீட்டுல நான் அடக்கம் பண்றேன். அவர் கையில சாவு. யாரு கையில? அவர் சாவடிக்கிறவரா? எசேக்கியேல் என்ன வாசித்தோம்? துன்மார்க்கன் மடிந்து போகிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. அநியாயக்காரன் சாவறது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்ல. அவருடைய பிள்ளைகள் சாவறது அவருக்கு இஷ்டம் இல்ல. நீண்ட ஆயுசுல எங்க இருக்கிறவங்க எல்லாம் வாழணும்ன்றதுதான் அவருக்கு இஷ்டம். அவர்தான் அவருக்கு இஷ்டம். ஆகவே அவர் உன்னை அழிக்க போவதில்லை. அவர் உன் ஆயுசு நாளை குறைக்க போவதில்லை. அவர் உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவதில்லை. அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் அதுக்கு பயப்படணும்? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வீட்டுல உட்கார்ந்து பேசுறப்போ பிள்ளைங்க கூட வீண் கதை பேசாத, தேவையில்லாத கதை பேசாத. அப்புறம் அவங்க இருதயத்திலிருந்து அதை அழிக்கிறது கஷ்டம். அவங்க இருதயத்திலிருந்து அதை அழிக்கிறது கஷ்டம். நீ உட்காரும் பொழுதும், நடக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் போதும், உன் பிள்ளைகளோட பேசும் போதும் கர்த்தருடைய காரியங்களையே பேசு. பைபிள் சொல்லுது. வீணான காரியங்களை பிள்ளைங்க முன்னால என்ன பண்ணாத, பேசாத. உன் வீட்டு வாசல்ல ஆண்டவருடைய வசனத்தை எழுதி போடு. கர்த்தருடைய வார்த்தையை எழுதி போடு. இயேசுவே இந்த வீட்டின் தலைவர்னு எழுதி போடு. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எழுதி போடு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் எழுதி போடு. எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. கிருபை இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த வீட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதி போடு. எவ்வளவு யோசிக்கிறீங்க நீங்களாம் தான் இப்பெல்லாம் வந்துச்சு நிறையா. என்னது மீம்ஸ் எல்லாம் போடுறது, சொந்தமா கிரியேட் பண்ணி போடுறது இல்ல. அந்த மாதிரி வசனத்தை பத்தி கிரியேட் பண்ணி போடுங்க. பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதியுங்கள். இதத்தான் இயேசுநாதர் சொன்னார். ஏன் இதை சொன்னார்? அந்நிய தேவர்களை நீ நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கணும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை சொல்லி இருக்கணும். அதை சொல்லல இயேசுநாதர். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை சொன்னாரு. இஸ்ரவேலே கேள், என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒருத்தர் தான். அவர் பக்கத்துல இருக்க வேற யாருக்கும் என்ன கிடையாது, தகுதி கிடையாது, தரம் கிடையாது, நிக்க முடியாது. அவ்வளவுதானே விசுவாசிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் பக்கத்துல நிக்க ஒருத்தருக்கும் தகுதி இல்லை. அவர் ஒருத்தர் தான். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் அவரே கர்த்தர். உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர் அவர்தான். சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினவர் அவர்தான். மன்னாவினால் உன்னை போஷித்தவர் அவர்தான். ஜீவ தண்ணீரினால் உன் தாகத்தை தீர்த்தவர் அவர்தான். கொள்ளிவாய் சர்பத்துக்கு உன்னை காப்பாத்தினவர் அவர்தான். 40 வருஷம் உன் வஸ்திரம் பழசா போல, உன் பாதரட்சை கிழிஞ்சு போல, உன் செருப்பு அறந்து போல, உன் துணி பழசா போல, நீ வளர வளர உன் கூடவே சேர்ந்து இவைகள் எல்லாம் வளர்ந்தது. உன்னை பசியினால் அவர் வருத்தல, உன்னை தாகத்தினால அவர் உன்னை கஷ்டப்படுத்தல, மாறாக கூடவே பயணித்தார்.
ஆண்டவர் கூடவே வந்தார். அந்த ஆண்டவரை கேளு, இஸ்ரவேலே கேளு, அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். இன்னைக்கு போறப்போ ஒரே ஒரு வாசகம், ஒரே ஒரு விஷயம், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை மட்டும் பிடிச்சுன்னு போங்க. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேற தெய்வம் இல்லை. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என்ன போட்டுக்கூடாது, புத்தி போட்டுக்கூடாது. சும்மா பயம் நிறைய பேருக்கு சொல்லி பயத்தை கலப்பி விட்டுருவாங்க. சும்மா அப்படின்ட்டு போயிட்டு ஒரு அழகான ஒரு வரைபடம், ரோமன் கத்தோலிக்க சபையில ஆர்கேஞ்சல் அப்படியே உருவிய பட்டயத்தோட நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறா இருக்குது, பைபிள் திறந்து இருக்குது, உயிர் திறந்த இயேசுநாதர் அப்படியே காட்சி கொடுத்துருக்கிறாரு. கீழே இந்த தேவதூதன் கால் கீழே ஒரு பிசாசு தலை, அவன் அந்த காலில் பிசாசு தலையை மிதிச்சுன்னுக்கிறான். யாரு? மைக்கேல் மிகாவேல். இப்படி ஒரு காட்சி வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. ஒரு பாட்டி அம்மா டெய்லி வரும், ஏசுநாதர் சாமிக்கு ஒரு முத்தம், சிலுவைக்கு ஒரு முத்தம். இந்த எக்ஸாம் டைம்ல அந்தனார் கோயில்ல சிலுவை கிட்ட போவோமே, 4 நாள் கட்டிட்டு வரும். எவ்வளோ? ஒரு 1 லட்சம் கொடுக்குறது 4 நாள். அதுல தொண்டி காலனா ஃபர்ஸ்ட் எல்லாம் அதை கட்டிட்டோம்னா அப்படியே ஒரு ஒன்று கேட்டு சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னை பார்த்துட்டு போயிடணும், நீ கட்டின 4 நாளுக்கு. ஏசுநாதருக்கு ஒரு முத்தம், மைக்கேலுக்கு ஒரு முத்தம், கீழே பிசாசுக்கிறான் பாரு, அவனுக்கு ஒரு முத்தம் போட்டு போயிட்டாங்க. ஃபாதர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் பண்ணா பரவாயில்ல, வர்றப்பெல்லாம் இதே தான். ஒரு நாள் ஃபாதருக்கு என்ன ஆயிடுச்சு, பொறுமை இழந்துட்டார். ஆமாங்க பண்ணாங்க, சாமி எனக்காக ஜெபம் பண்ணீங்க சாமி, வேண்டிக்கணும். சரி அம்மா அதெல்லாம் கிட்டும், டெய்லி நீ வர, சிலுவைக்கு ஒரு முத்தம் போடுற, ஏசுநாதருக்கு ஒரு முத்தம் போடுற, மைக்கேலுக்கு முத்தம் கொடுத்தது கூட பரவாயில்ல, பிசாசிக்கு ஒரு முத்தம் போட்டேன். அம்மா சொல்லிச்சான், பரலோகத்துக்கு போனோன்னு ஆசை சாமி, தப்பி தவறி நரகத்துக்கு போனா அவன் என்ன நல்லா பார்த்துக்கணுமே, அதுக்கு அவனுக்கும் ஒன்று குத்துட்டான். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில எத்தனை இடங்களில் இப்படிதான் நாம் இருக்கிறோம், இப்படிதான் இருக்கிறோம். பயம், பயம் என்ன நடக்குமோ, சும்மா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், இடுப்புல யாருக்கும் தெரியாம கட்டிக்கலாம், இல்லைன்னா யாருக்கும் தெரியாம அந்த கல்லு வாங்கி மோந்திர கல்ல போட்டுக்கலாம். அது அந்த கல்லு வந்தா புதையல் எதிர்க்கோ, உங்க வீட்டுக்கு எதிர்க்கோ புதையல். கர்த்தரை ஆசீர்வதிக்காமல் இருக்க உனக்கு ஆசீர்வாதம் வருவது எப்படி? கழுத பேசின தீர்க்கதரிசி என்னாகமத்துல சொன்னான், என்ன தெரியுமா சொன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை தடை பண்ணவே முடியாது. சபிக்க கூட்டின்னு போனாங்க, அங்க நின்னுன்னா கொடுக்கறான், ஆசீர்வாதம் கொடுக்கறான். யாரு? பிலேயாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நான் என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. நான் கல்லெத்தி வச்சுக்கினா கூட சரி, பாலாக்கு நீ கல்லெத்தி வச்சுக்கினா ஒன்னும் நடக்க போறது இல்லை. அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, யார பத்தி என்ன பண்ணாத, எதிர் வீட்டுக்கார் பண்ணாங்கன்னு நீ பண்ணாத, பக்தி வீட்டுக்கார் பண்ணாங்கன்னு நீ பண்ணாத. நீ வேற, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், இயேசுவின் ரத்தத்தினால் முத்திரை போடப்பட்டவள். முத்திரை போட்டாலும் நீ சுகரு, பிபி, இடுப்பு நான் நடக்க முடியல இருக்கட்டும், என்ன இப்போ இன்னும் ஒரு 50 வருஷத்தை கொடுக்குறாரு, என்ன இப்போ சுகரோட 50 வருஷம் இருந்துட்டு போயேன், என்ன இப்போ ஏன் பயப்படுற, ஏன் பயம்? பயந்து என்ன போகுது, அப்படியே நடுங்குது, அப்படி கிட்டு கூட இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காந்து மரத்தடியில் உட்காந்துக்கு ஒரு 5 நிமிஷம். என்ன ஆயிடுச்சு இப்போ, கதையா முடிச்சாரு, பேண்டா அடிச்சாங்க,
ஃப்ரீசர் பாக்ஸா வந்துச்சு, பந்தலா போட்டாங்க, நல்லா இருக்கிறியே, இன்றைக்கு வரணும், ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, ஏன் பயம்? இன்னைக்கு ஆலயத்தை விட்டு போறப்போ இங்கே விட்டு போங்க. உங்க நோய், உங்க பயம், உங்க பிரச்சனை, கவலை, கண்ணீர் எல்லாம் இங்கே விட்டுட்டு அந்த மூட்டைய, பாவ மூட்டையை இங்கே போட்டு லகுவா போங்க, ஃப்ரீயா போங்க. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. கூறுனா என்ன நடக்கும்? உனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும். இது மட்டும் இல்ல, 1 2 மட்டும் இல்ல. பல்நோவு உனக்கு, அன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணுவ? ஆண்டவரே ஒரே பல்நோவு, நல்லா பண்ண ஆண்டவரே. அவர் ஜெபத்தை கேட்டுட்டு பல்நோவு மட்டும் நல்லா பண்ணிட்டு இடுப்பு நோவு வர வச்சிட்டா பரவாயில்லையா? முட்டி நோவு வர வச்சிட்டா பரவாயில்லையா? அவர் அப்படி பண்றது இல்லையா? பல்நோவையும் நல்லா பண்றாரு, மற்றத்தையும் வச்சு காப்பாத்துறாரு. நீ கேட்காமலே உன்னை கண் பார்வை குத்துகிறாரு, காது கேட்க குத்து இருக்கிறாரு, வாயை குத்து இருக்கிறாரு. அடங்க மாட்டேந்தே, அதுதான். நீ கேட்டா கொடுத்தாரு, நீ கேட்காமலே கொடுத்திருக்காரு. எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்காரு. உடஞ்சு போன ஒண்ணு பிடிச்சுன்னு பேசினுக்கிற நீ இல்ல. உன் கவலை என்ன? எங்க பாஸ்டர் அம்மாவுக்கு முட்டி நோவு. கவலை என்ன? முட்டி நோவு. கிட்னி நல்லா வேலை செய்யுது, லங்ஸ் நல்லா இருக்குது, கண் பார்வை நல்லா இருக்குது, காது நல்லா கேக்குது. இது மாதிரி அத்தியம் சீக்கிரம் மாத்திடுவாரு. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். இஸ்ரவேலே கேள், உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரிடத்துல என்ன பண்ண? அன்பு கூறு. முழு இருதயத்தோட அவரை நேசி. அவர் உன்னை கைவிடுவாரு நினைக்கிறீங்க? துன்மார்க்கன் மரித்து போவது அவருக்கு பிரியம் இல்ல. உன்னை ஜீவனோடு காப்பாற்றுவார், உனக்கு நீண்ட ஆயுசை கொடுப்பார், நல்லா வச்சுக்குவார் உன்னை. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, வீட்டு வாசல்ல எழுதி போடு. உட்காரப்போ, எழுந்து இருக்கிறப்போ, படுத்து இருக்கிறப்போ அவைகளை குறித்தே பேசு. இத சொன்னவரு இயேசுநாதர்னு ஒன்னா, அவர் மாதிரி ஒரு சினிமா டைரக்டர் யாரும் கிடையாது. முக்கியமான கதை இடத்துல அவர் ட்விஸ்ட் வைக்குவாரு. யாரு? இயேசுநாதர். அவர் என்ன ஆட் பண்ணார் பாத்தீங்களா? மார்க்கு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. இயேசுநாதர் அவருடைய கருத்தங்கத்துன்னு வந்தார். இது அங்க இல்ல, எங்க இல்ல, உபாகமம்ல இல்ல. பழிக்கு பழி வாங்காத, ஜனங்க மேல பொறாம கொள்ளாத, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லேவியராகமத்துல அத்தை இங்க இயேசுநாதர் நினைப்பூட்டி சொல்றார், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இதுக்கு அந்த வேற வேத பாரகன் என்ன பண்ண? சரிதான் ஆண்டவரே, சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அவனே சொல்லிட்டான், சரிதான் ஆண்டவரே, நீ சொல்றது சரிதான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அதை சேர்த்துங்கன்னு சொல்றான். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இதுல எல்லாம் உள்ளடக்கம். உன்னுடைய காணிக்க, தசம பாகம், தான தர்மம், நீ கொடுக்கிற
உதவிகள், நலத்திட்டங்கள், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. இத இயேசுநாதர் பார்த்தாரு, 10 குத்தாரு பிதா, ஒருத்தனாலையும் முடியல. இயேசுநாதர் மார்க்ல 2 ஆக்கினாரு, இதுவும் முடியல. யோவான் கிட்ட வந்தாரு, என்ன சொன்னார் தெரியுமா? நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறது போல, அத பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய். வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் லிஸ்ட் போடுங்க. செய்ய வேண்டியது, செய்யத்தகாதது, டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ். செய்ய வேண்டியது அந்த அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பட்டியலின் படி, செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது பட்டியல் போடுங்க. அன்புக்கான விளக்கம் அங்கே தெளிவாய் இருக்கிறது. நீங்க பாருங்க, முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூர்ந்தால் நீ நன்றாயிருப்பதற்கு. எப்படி? இப்ப ஒரே வார்த்தையில ஒரு பிளெஸிங் கொடுக்கணும், ஒரே வார்த்தையில ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? ஓப்பா நல்லா இருப்போ சொல்றோமா இல்லையா? ஐயோ, 3ஆம் வசனம், உபாகமம் 6:3. நீ நன்றாயிருப்பதற்கும் போதும். போ, நல்லா இருப்போ. நீ நன்றாயிருப்பதற்கு என்ன செய்யணும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பாயிரு. அவர் எல்லாம் பார்த்துக்குவார். அவரை உண்மையா நேசி, அவர் பார்த்துக்குவார். அவரே முக்கியம் தீர்மானம் பண்ணு, அவர் பார்த்துக்குவார். அதையே அவரையே பேசு, அவரை குறித்தே பேசு, அவரை குறித்தே வாக்குவாதம் பண்ணு, வசனத்தை குறித்தே பேச்சுவார்த்தை நடக்கட்டும். வீட்டுல சண்டை வருதுன்னா கூட வசனத்தை பத்தி சண்டை வரட்டும், நல்லா இருக்கும், நல்லதா முடியும். அது வேற எந்த ஆர்குமெண்ட் பேச ஆரம்பிச்சிங்களாலும் அது சண்டை பெருசா முடியும். பைபிள் வசனத்தை பத்தி வாக்குவாதம் ஏற்பட்டா சண்டையில முடியாது, சமாதானத்துல முடியும். ஆமா, வசனத்தையே பேசிட்டு உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் அதை போதி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, யூ வில் பி ஆல் ரைட். பிஷப் ஐயா கடைசியா அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு போறாரு பெங்களூர் ஏர்போர்ட்ல. அதான் அவரை கடைசியா என்னை கட்டி பிடிச்சு என் நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு சொன்னார், லவ் காட் அண்ட் லவ் பீப்புள், யூ வில் பி ஆல் ரைட். அவர் கடைசியா சொல்லிட்டு போனது. அதுக்கப்புறம் அவரை பார்க்கல, நான் மறைச்சிட்டேன். லவ் காட், ஆண்டவரில் அன்பு கூறு. லவ் பீப்புள், ஜனங்களை நேசி. யூ வில் பி ஆல் ரைட், உனக்கு எல்லாம் சரியா நடக்கும்னு சொன்னார். அது எல்லாத்தையும் சுருக்கித்தான் அவர் இப்படி சொன்னார். அதையே தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனில் அன்பு கூறு. என்ன வந்தாலும், வியாதி, பலவீனம், மரணத்துக்கு ஏதுவான நோய் வந்தா கூட சரி, காப்பாத்தி இங்கே உட்கார வைக்குவார். எண்டு கார்டு போட மாட்டாரு, இங்கே உட்கார வைக்குவார். ஏன்னா ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் செய்கிற பிரதிபலன் அதுதான். அவர் உனக்கு கொடுக்கிற, திருப்பி கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். உன்னை ஆயுசு நாளை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதித்து ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் உன்னை வழி நடத்துவார். இஸ்ரவேலே கேள், டொமினியன் ஆர்வஸ் சர்ச்சே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேற யாரும் இல்லை. இதையே இன்றைக்கு சுமந்து போங்க. இந்த வாரம் முழுவதும் இதுவே நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தையாய் இருப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆராதிப்பே இன்னும்